அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல அன்னைக்கு காலையில நேரம் பூசணிக்காய் தோட்டத்துல இருந்து வயசான பாட்டியான சீதம்மா நடந்துக்கிட்டு கூடவே ஒரு நாயையும் கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. வெளியில ஆகாயத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு தேவி. என்னவோ மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு இல்லாம புதுசா பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை. என்ன ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? அப்பெல்லாம் இந்த மாதிரி மழை பெய்யற மாதிரி இருந்துச்சுன்னா என் புருஷனோ என் புள்ள சேகரும் அம்மா மட்டன் குழம்பு செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க. நானும் செஞ்சு கொடுப்பேன். அப்பதான் சேகர் அங்க வந்தான். என்னம்மா தேவிகிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல? ஒன்னும் இல்லடா, சின்ன வயசுல இந்த மாதிரி மழை பெய்யும் போது மட்டன் குழம்பு வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவியே, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நீ செய்யற மட்டன் குழம்பு சுவையே தனிதான். நானும் அப்பாவும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். அப்போ சீதம்மாவோட பேரனான ராஜு அவங்க பாட்டிய பார்த்து, பாட்டி, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கும் மட்டன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. அப்பா கிட்ட மட்டன் வாங்கிட்டு வர சொல்லு, எனக்கும் செஞ்சு கொடு பாட்டி. உங்க பாட்டி இங்க எங்கேயுமே மட்டன் வாங்கி சமைக்க மாட்டாங்கடா. என் அப்பாவோட நண்பர் வாங்கிட்டு வந்த மட்டனை மட்டும்தான் அவங்க சமைப்பாங்க. அப்படி இல்லப்பா, அண்ணன் வரும்போது ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர மட்டனு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவே செஞ்சு எனக்கும் பழகி போச்சு. இந்த மாதிரி மழையில பானையில மட்டன் குழம்பு செஞ்சா அதோட சுவையே தனிதான். நீங்க சொல்றது எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நமக்குன்னு போய் யாரு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சொல்லுங்க? உனக்கு தெரியாது தேவி, எங்க அம்மா ரங்கையா மாமாவை பத்தி நினைச்சாங்கன்னா ஒரு வாரத்துல அவரு வந்துடுவாரு. அப்படியா? இது அதிசயம்தான். சரி அத்தை, உங்களுக்கு ஏன் அந்த மட்டன் குழம்புன்னு அவ்வளவு பிடிக்கும்? அது என்னவோ மழை வந்தாலே மட்டன் குழம்பு ஞாபகம் தான் வருது. அந்த காலத்துல எங்க பாட்டி பாக்கு மட்டையும் அடுப்புல போட்டு எரிச்சு அதுலதான் மட்டன் குழம்ப செஞ்சு கொடுப்பாங்க. அந்த சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நான் செய்ய கத்து கொடுக்கறேன், நீயும் நல்லா கத்துக்கிட்டு அத சமைச்சு கொடு. அப்படி 2 நாள் ஆனதுக்கு அப்புறமா ரங்கையா சீதம்மா வீட்டுக்கு வந்தாரு. தங்கச்சி, நல்லா இருக்கியாம்மா? பாத்தியா தேவி, நான் தான் சொன்னேன்ல, அம்மா நினைச்சு ஒரு வாரத்துக்குள்ள மாமா வந்துடுவாருன்னு. என்னடா, என்னை பத்தி என் பொண்ணுகிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல. ஒன்னும் இல்ல மாமா, நேத்து தான் உங்களை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால தானா சீதாம்மாவை பார்க்கணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள வந்துச்சு. இதோ ஓடி வந்துட்டேன். வந்தது வந்தீங்க, வரும்போது மட்டன் வாங்கிக்கிட்டு வந்தீங்களா? நான் மட்டன் வாங்கிக்கிட்டு வரலன்னு உங்ககிட்ட யாருன்னா சொன்னாங்களா? நான் மட்டன் வாங்காம வருவனாடா? நேத்து மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால சீதாம்மாவுக்கு என் ஞாபகம் வந்திருக்கோன்னு தோணுச்சு. அதான் கையோட மட்டன் வாங்கிட்டு வந்தேன். பாத்தியா சேகர், எங்க அண்ணன் என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. அண்ணன், மட்டன் குழம்பு செஞ்சு கொடுக்கறேன், நல்லா வயிறார சாப்பிட்டு போகலாம். அத நீ சொல்லணுமா தங்கச்சி? இன்னைக்கு நல்லா மட்டன் குழம்பு சாப்பிட போறோங்கிற ஆசையில காலையிலேயே கிளம்பி பட்டினியோட எல்லாம் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சரிண்ண, 1 மணி நேரத்துல சமைச்சு கொடுத்துடுறேன். அப்படி உக்காந்துக்கிட்டு நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. அப்ப சமையல் அறையில சீதம்மா தேவி 2 பேருமே இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த மட்டன் குழம்பு எப்படிதான் அத்தை செய்றீங்க? அது ஒண்ணும் இல்ல மருமகளே, கறிய நல்லா கழுவி வச்சுக்கிட்டு அடுப்புல பானைய வச்சு பானையில கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் இடிச்சு போட்டுட்டு உப்பு காரம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே கறிய போட்டு தண்ணிய ஊத்தி வேக வச்சா முடிஞ்சுது. அட, இவ்வளவு சுலபமா மட்டன் குழம்பு? சமையல எல்லாராலையும் செய்ய முடியும், ஆனா சுவையா சில பேரால மட்டும்தான் செய்ய முடியும். சமைக்கும் போது சமையல்ல தான் அத மனசு இருக்கணும். அதுவும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக சமைக்கும் போது நாம பாசமா சமைப்போம் இல்லையா, அதனாலேயே குழம்புல சுவை கூடும். எந்த வேலையும் நாம விருப்பப்பட்டு செஞ்சா மட்டும்தான் அந்த வேலையோட பலன் நல்லபடியா கிடைக்கும். பிடிச்ச வேலையா இருந்தாலும் பொறுமையா, சந்தோஷமா, நிதானமா, கவனமா செஞ்சா மட்டும்தான் செய்யற வேலையில வெற்றியும் கிடைக்கும். நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. எங்களை மாதிரி பெரியவங்க சொல்றத கேட்டா நீங்களும் வாழ்க்கையில நல்லதா இருப்பீங்க. தங்கச்சி, வாசம் மூக்க தொலைக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் சமைச்சிக்கிட்டே இருக்க போற? சீக்கிரம் போடுமா, ரொம்ப பசிக்குது. அட இருங்க அண்ணன், இன்னொரு 1/4 மணி நேரத்துல சமையல் முடிஞ்சிரும், அப்ப சாப்பாடு கொடுக்கறேன். அத்தை, உண்மையிலேயே குழம்பு வாசம் மணக்குது, எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. சரி அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப எதுக்கு உங்களுக்கு மட்டன் குழம்பு செய்யணும்னு தோணுச்சு? அப்பெல்லாம் உங்க மாமா எனக்கு மட்டன் சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எவ்வளவு தூரம் ஆனாலும் பரவாயில்ல, எங்க மட்டன் கிடைக்குதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு.
எனக்கு மழை காலத்துல தான் இந்த மட்டன் குழம்பு சாப்பிடணும்னு தோணும். அப்படியா அத்தை? அப்ப மாமா உங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாரு போல. நல்லபடியாவா? என்ன தங்க மாதிரி பாத்துக்கிட்டாரு. அப்படின்னா இப்ப நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறது இல்லையாம்மா? உனக்கு சமையல் அறையில என்னடா வேலை? திருட்டுத்தனமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, குழம்பு ஆயிடுச்சான்னு பார்க்க வந்தேன். பாத்தியா தேவி, இவனோ இப்படிதான். மட்டன் குழம்பு நான் செய்ய ஆரம்பிச்சா போதும், அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எப்போ கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு இவனுக்கும் மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். சீத்தம்மா சொன்னதை கேட்டு தேவி சிரிச்சுக்கிட்டு சீத்தம்மா எல்லாருக்குமே மட்டன் குழம்ப பரிமாறினாங்க. அம்மா, குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. எப்படிம்மா உன்னால இப்படி சமைக்க முடியுது? இந்த மட்டன் குழம்பு வாசத்துக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் இங்க வந்துட போறாங்க. சரிடா, ரொம்ப புகழாத. இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா கேளு கொடுக்கறேன். அவரு சொன்னது உண்மைதான் அத்தை. உண்மையிலேயே மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க கைக்கு இந்த மட்டன் குழம்பு செய்யற கலை தானாவே வந்துருச்சு போல தெரியுது. எனக்கும் இந்த மழை காலத்துல இந்த மட்டன் குழம்பு அப்படியே ஞாபகத்திலேயே நின்னுடும். இனி எப்ப மழை பெஞ்சாலும் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுங்கன்னு கேட்க போறேன். பாட்டி, இந்த குழம்ப மறுபடியும் பண்ணுவியா? எதுக்குப்பா அப்படி கேக்குற? இந்த குழம்பை என் நண்பர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்ல பாட்டி. சரி சரி, உன் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. எல்லாருக்குமே நான் சமைச்சு கொடுக்கறேன். ஆனா மட்டன் குழம்பு சமைச்சு கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். சரி பாட்டி, நிச்சயமா நல்ல மார்க் எடுக்கிறேன். அப்பதான் பக்கத்து வீட்டு தங்கம்மா அங்க வந்தா. என்ன சீத்தம்மா, குழம்பு மனம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உன் வீட்டுல நீ மட்டன் குழம்பு தான் செஞ்சிருக்கணும். உன்ன மாதிரி யாரால செய்ய முடியும்? அம்மாடி தேவி, ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வாமா. தங்கம்மாவுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுக்கலாம். தேவையில்லம்மா, கிண்ணம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே. அது கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களை மாதிரி மட்டன் குழம்பு யாராலையும் செய்ய முடியாது சீத்தம்மா. நான் மழை வர மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன், இந்த மாதிரி நேரத்துல சீத்தம்மா கையால செஞ்சு கொடுக்குற மட்டன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. பார்த்தா சீத்தம்மா அவங்க புருஷனோட போட்டோவை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி மட்டன் குழம்பு சோறும் போட்டு வச்சாங்க. அப்பதான் ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. என்ன அத்தை, போட்டோக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க? அப்போ சீத்தம்மா ரொம்ப அமைதியா, என்னவோ உங்க மாமனார் ஞாபகம் வந்துருச்சுமா. நான் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு. எங்க அம்மா சொல்லுவாங்க, மனுஷங்க உயிரோட இருக்கும் போதே அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு. ஒரு தடவை அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள நாம எவ்வளவு கூப்பிட்டாலும் அவங்க என்னைக்குமே திரும்ப வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன தங்கச்சிமா இது? அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவன் மறுபடியும் வந்துட போறானா என்ன? சரி, அது எல்லாத்தையும் விடு. இந்த மட்டன் குழம்ப மறுபடியும் நீ என்னைக்கு செஞ்சு கொடுக்க போற? அடுத்த வருஷம் சமைச்சு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா, மழை காலம் வர வேண்டாமா? அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மனுஷங்க நம்ம கூட இருக்கும் போதே அவங்கள நாம நல்லபடியா பாத்துக்கணும். அவங்க கூட நல்லபடியா பழகணும். அவங்களுக்கு விருப்பமானதை செய்யணும். ஏன்னா கூட தான் இருக்காங்களேன்னு அவங்கள நாம அலட்சியப்படுத்திட்டோம்னா நாளைக்கு அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா நாம என்னதான் அழுது கூப்பிட்டாலும் சரி, அவங்க நிச்சயமா